ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாஷ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் பழசில் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நல்லாவே பாருங்கள். எதனால் அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான டிப்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பைக் வாங்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக இப்போ கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால போக்குவரத்து அப்படிங்கிறது கிடையாது. இதனால் சில பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பழசில் பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி செலவு அப்படிங்கிறது வைக்காமல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பைக் எந்த விதத்துலேயும் விபத்தில் மாட்டிருக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் எந்த இடத்துலையும் ஆயில் அப்படிங்கிறது லீக்கே ஆகக்கூடாது. அதான் உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்க போகிற பைக் திருடினதாக இருக்கக்கூடாது. அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வாங்க நம்ம தெளிவாகவே பார்ப்போம். ஒரு டூ வீலரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கு பார்த்தாலே அதில் தெரியும் இயரு மந்த்து என்ன இருக்குது அப்படிங்கிறது. சேசி மற்றும் இன்ஜின் நம்பர் அதில் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறப்ப அந்த பைக்கோட விலை என்ன அப்படிங்கிறத உங்களால் முடிவு பண்ண முடியும். சேசி மற்றும் இன்ஜின் நம்பரை நீங்கள் செக் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குக்கு எத்தனை ஓனர் அப்படிங்கிறத ஆர்சி புக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்பர் ரீஸ்டாம்ப் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ரீஸ்டாம்ப் அடையாளம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னா வாகனத்தில் ஃபோர்க் லாக் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டிருக்கதா, இல்லை இன்ஜினுக்கு தனியாகவும் ஃபோர்க்குக்கு தனியாகவும் கீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு அப்படி அறிகுறி எதுவுமே தெரியல அப்படின்னா ஓனர்கிட்ட நல்லாவே எல்லா விஷயமும் டீட்டெயிலாக கேட்டுங்க. அவங்க சொல்கிற பதில் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கிங்க. லிவரு, ஃபுட்பேக்கு போன்ற விஷயங்கள்லாம் கவனிங்க. வளைஞ்சி அந்த தேஞ்சதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா பைக்கு கீழே விழுந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. லிவரு அப்படி புதுசாக இருந்தால் கூட அந்த பைக் பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் பிரச்சனையில் அந்த இதை மாற்றிருப்பாங்க. நீங்கள் ஓனர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எப்போ மாற்றிருக்கு எதனால் அப்படின்ட்டு. அது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி நீங்கள் கேட்குறப்ப ஓனர் நம்மகிட்ட நேர்மையாகவும் தெளிவாகவும் பதில் சொல்கிறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. சில பேர் பைக்கை ரேஸ் டிரைவுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பைக்கோட டயர் பார்த்திங்கன்னா நடு பகுதியில் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேஞ்சிருக்கும். அதோட சின்ன சின்ன கிராக் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரேஸ் டிரைவ் போயிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பைக்கு லைட்டை பார்த்தோன்னா மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக லைட்டெல்லாம் பொறுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். டேப்பெல்லாம் அடிச்சிருக்காங்களா, இல்லை குறுக்கு நடுக்குமா இருக்கா, இல்லை நிறையா கனெக்ஷன் இருக்கா, இல்லை ஒரே கலரில் ஒயர் போட்டிருக்காங்களா, அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ஷனலாக ஒயரிங் செய்யலை அப்படின்னு அர்த்தம். இதனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா லைட்டு, ஹாரனு, இண்டிகேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் செய்யாமல் போகலாம். ஓனர்ஸு மேனுவல் ஃபேக்ட்ரிக்கு ஓஇஎம் ஆஃப்டர் மார்க்கெட் போன்ற ஸ்பெக்குலாம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதன் மூலம் நம்ம ஓனர் நல்லாவே இந்த வண்டியை கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிற மூலம் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக பேட்ரி, டயரு, செயின் ஸ்ப்ராக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ மாற்றினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு டூ வீலரை நம்ம பார்க்கும்போது அதை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்குற டூ வீலர் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வெல்டிங்கை தவிர வேறு ஏதாவது தனியாக வெல்டிங் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பைக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லாஸ்ட்டாக எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ரைடு பண்ணலாம் அந்த பைக்கை. அப்படி டெஸ்ட் ரைடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜினு, பிரேக்கு போன்ற விஷயம்லாம் டெஸ்ட் பண்ணணும். அதாவது இன்ஜினை அதிக ஆர்பிஎம் வரை கொண்டு செல்லணும். இன்ஜினை சூடாகாமலும் பிக்கப் திணறாமலும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பைக்கு பார்த்திங்கன்னா ஆஃபாகாமல் இருந்தாலே போதும், இன்ஜின் ஓகே அப்படிங்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் சைலன்ஸில் இருந்து புகை அப்படிங்கிறது வரக்கூடாது. 3வது கியர் போடும்போதே பார்த்திங்கன்னா பிரேக்கை டெஸ்ட் செய்யணும். மந்தமாகவும் ரெஸ்பான்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா ஃபீல்டிங் தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஃபீல்டிங் செய்யப்படாமலே இருக்கும்போது சில நேரத்தில் டிஸ்க்கு லாக் அப்படிங்கிறது ஆகும். ஒரு வழியாக எல்லாம் சரி அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பேரம் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டூ வீலரில் நீங்கள் கண்டுபிடிச்ச பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி இந்த பைக்கோட ப்ரைஸை நீங்கள் கம்மி பண்ணலாம்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.